வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 9 பரீட்சை, அரச பரீட்சை ஒன்று செய்ய இருக்கிறீர்கள். இன்று ஜூலை 9 சரியாக ஒரு மாதத்தின் பின் நீங்கள் அந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறீர்கள். அது ஒரு போட்டி பரீட்சை. அதற்காக கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக, ஏனென்றால் 3ஆம் தரத்தில் இருந்தே நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோரின் ஒத்துழைப்போடு. அப்ப அந்த பரீட்சையின் பெறுபேறு சாதகமாக, அதாவது உங்களுடைய முழு முயற்சிக்கு பலனாக கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் அறிவு பெற்றிருக்க வேண்டும். அதை பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுடன் பேசப் போகின்றேன். அதாவது பரீட்சையிலே வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி ஏற்படலாம். ஏனென்றால் போட்டி என்று சொன்னால், போட்டியிலே கொஞ்சம் பேர் வெற்றி அடையலாம், கொஞ்சம் பேர் தோற்பதுதானே நியதி. இப்ப 20 பேர் சேர்ந்து ஓட்ட பந்தயத்துல பங்கு பெற்றினா 20 பேருமா முதலாவது இடத்தை பெறுவார்கள், 20 பேருமா 20வது இடத்தை பெறுவார்கள்? இல்லை. இப்ப சரியான திறமையை சரியா வழிகாட்டணுமோ அவன் முதலாவது பெறுவினான். 2-3 20 வரையிலே பெறப்படும், கடைசி ஆழம் இருக்கும். ஆனால் அதன் பலன் எப்படி இருக்குது? அவையவைன்ற முயற்சியை பொறுத்துத்தான் இருக்குது. அப்ப இதுல கிடைக்கிற பெறுபேறு எங்களுக்கு, நாங்கள் அந்த விடயத்தில காட்டின எங்களுடைய முழுமூச்சான அக்கறையின் பலன். அப்ப இந்த வெற்றி தோல்வி பற்றி, பரீட்சையில் அடைய போகும் வெற்றி தோல்வி பற்றிய அறிவு பெற வேண்டியது இப்ப ஆரம்பத்திலேயா அல்லது பரீட்சை செய்து பிறகா? அதாவது பெறுபேறு வருவதற்கு முதல், அல்லது வந்தால் எங்களுக்கு தெரிந்துவிடும், வருவதற்கு முதலா அல்லது பரீட்சை செய்வதற்கு முதலா? நிச்சயமாக பரீட்சை செய்வதற்கு முதல்தான் வெற்றி தோல்வி என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாருமே வெற்றி தோல்வியை சமனாகத்தான் கருத வேண்டும். காரணம் என்னென்றால், எங்களை முயற்சிக்குத்தானே பலன் கிடைக்கின்றது. அப்ப இந்த பலனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்டா என்ன, கொள்ளாவிட்டா என்ன, அந்த பலன் உங்களுக்குரியதான். அப்ப அந்த பரீட்சையிலே தோல்வியும் ஒன்றுதான், வெற்றியும் ஒன்றுதான். ஆனா வெற்றி அடைந்தால் நீங்க புலகாங்கிதம், அதாவது மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள். தோல்வி அடைந்தால் கவலை அடைவீர்கள். அப்ப அந்த கவலைக்கு எது இப்ப நீங்க காட்டுகிற அக்கறை தான். அப்ப தன்னாலான முழுமையான முயற்சி செய்த பின் வரும் தோல்விதான் அடுத்த வெற்றிகளின் முதற்படிகளா அல்லது இறுதி முடிவா? இப்ப நான் உண்மை என்று சொல்கிறேன், கேளுங்கோ பிள்ளைகள். நான் நீண்ட காலம் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர். எனக்கு தெரியும் இந்த பரீட்சைக்கு பிள்ளைகள் பெற்றோர் காட்டுகின்ற அக்கறைகள், கூடிய கரிசனு. ஆனா இந்த பரீட்சையில எல்லாரும் வெற்றி பெறுவது என்பது இல்லை, தோல்வி அடைபவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த பரீட்சை இந்த பெறுபேறுக்கு பிறகு எதிர்காலத்தில நடக்கிற அனுபவமான அறிந்த உண்மையை சொல்றேன். அதிகூடிய புள்ளிகள் எடுத்தவர்கள் சில வேளை தலைக்கணம் பிடித்து தாங்க தான் ஹீரோ. ஏனென்றால் அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க தலைக்கணத்துக்கு பெற்றோர் தான், முக்கியமாக பெற்றோரும் சூழலை விட பெற்றோர். அதாவது பெற்றோர் ஏதோ தங்களோட பிள்ளைதான் இந்த உலகத்திலேயே அதி திறமசாலி, மற்றவன் எல்லாம் மக்கு என்றது போல அந்த பிள்ளையின் மனநிலையை மாற்றிவிட, அந்த பிள்ளை ஏதோ தான் எல்லாம் முடித்து விட்டு என்று நினைத்து மேற்கொண்டு வருகின்ற காபோதா சாதாரண உயர்தர பரீட்சைகளில்
மிக மோசமான பெறுபேறுகளை அடைந்திருக்கின்றது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும் என்றதுக்காக. அதே நேரம் இந்த வெட்டுப்புள்ளிக்கு கிட்ட போய் ஓரளவு ஒரு 4-5 புள்ளிகள்ல பெறுபேறு கிடைக்காமல் மன எழுச்சி, அதாவது மனதிலே ஒரு வைராக்கியம், எனக்கு தோல்வி வந்து விட்டது என்ற வைராக்கியத்தோட பிறகு ஒழுங்காக கெட்ட பிள்ளைகள் நல்ல பெறுபேறு காப்போது அசாதாரண தரம் உயர்தரத்தில் பெற்றிருக்கிறார்கள். இது அனுபவ உண்மை. அதற்காக நீங்க வெட்டுப்புள்ளி குறைய எடுங்கோன்னு நான் சொல்லவில்லை. மமத, அகந்த, செருக்கு, தலக்கணம் கொள்ளாதீர்கள் வெற்றி அடைந்த பிறகு. அப்ப இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களாலான முயற்சிகளை நீங்க செய்யுங்கோ. அதற்கான பலனை ஆண்டவனிடம் விட்டு விடுங்கோ. நாங்க செய்வோம், எங்களுக்கு கிடைக்கட்டும், வெற்றியோ தோல்வியோ எல்லாம் சமந்தான். ஆனா நாங்கள் எங்கட முயற்சியை முழுமையாக செய்வோம். முயற்சி உன்னுடையது, பலன் ஆண்டவனுடையது. ஏன் இதை தரவணவன் நினைக்கிறாரோ, இந்த அளவன் தந்த ஆண்டவனுக்கு அதை தர தெரியாதோ? ஆண்டவன் தானே எல்லாம் தருகின்றார் எங்களுக்கு. அப்ப இந்த அறிவுரையை மனதில கொண்டு நீங்க நடக்கணும் என நான் எதிர்பார்த்து கொண்டு வகுப்புக்குள் நுழைகின்றேன். இப்ப நான் கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். மாணவ செல்வங்களே, உங்களுடைய முயற்சி தான், நீங்கள் இப்ப காட்டுகிற அக்கறை தான் உங்களுடைய சிறந்த பெறுபேறை நிலைநாட்டும் என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளும்போ. இன்னும் 1 மாத காலம் இருக்கின்றது. நீங்க கவனமாக ஆசிரியர்கள் கற்பிக்கிறது பயிற்சிகளை கவனமாக செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக சிறந்த பெறுபேறு எதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெறுபேறு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சியை நான் மிகவும் பாராட்டுறேன். ஏனென்றால் பல பிள்ளைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்துல நீங்கள் முயற்சியோடு இருந்து கற்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். நன்ற பிள்ளைகள்.